Hello everyone, welcome to Sindhu English channel. In today's class, we are going to discuss the two sonneteers' life histories, that is Thomas Wyatt and Earl of Surrey. Okay, so Thomas Wyatt and Earl of Surrey, so இவங்க ரெண்டு பேருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியும் அண்ட் அவங்களுடைய பீகாக் வெர்ஷன்ஸ் வால்யூம் 1ல இருக்கக்கூடிய போயம்ஸை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் Sir Thomas Wyatt. So his life history begins with 1503 to 1542. He belongs to the 16th century, okay, 16th century poet and worked as an English ambassador in the region of Henry VIII. So Henry VIII அந்த காலகட்டத்தில் ambassador அப்படின்னா தூதுவர். ஸோ ஹென்ரி VIII அந்த ராஜாவுக்கு தூதுவராக அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த கோர்ட்டில் வேலை பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லை, he also involved in the diplomatic ideas giving to the king. ஸோ the diplomatic அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸஸ்லேயே பார்த்தோம், அதாவது தந்திரமான சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா, ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் ராஜாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடியாஸ் கொடுப்பாங்க, எப்படியெல்லாம் நாட்டை முன்னேற்றலாம் அப்படிங்கிற பாதையில். ஸோ இந்த மாதிரி வேலைகளை அவர் செஞ்சுருக்காரு. அண்ட் he also was a poet. So he was the first introduced the Petrarchan sonnet in English. So Petrarchan sonnet அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா was a French writer Petrarch. ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்ச் ரைட்டர் பெட்ரார்க் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார். பட் ஆனால் இங்கிலீஷில் முதல்ல அந்த பெட்ரார்கன் சானட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Sir Thomas Wyatt. ஸோ அதோடைய ரைமிங் ஸ்கீம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ABBA ABBA, this is the 8 lines. So 8 lines, so it is called octave. And CDE CDE or CDC CDC, this is sestet. அதாவது 8 வரிகள் கொண்ட பாடல்களாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்டேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சானட்டஸ் அப்படின்னு, சானட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சானட் இஸ் அ போயம் which contains 14 lines, அதாவது 14 வரிகளை கொண்ட பாடல், அதுக்கு பேர் தான் வந்து சானட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பெட்ரார்கன் சானட்டை முதல்ல ஆங்கிலத்தில் அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Sir Thomas Wyatt. அந்த 14 வரிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 வரிகள் ஒரு செட். ஸோ அதுதான் வந்து ஆக்டேவ், ABBA ABBA. அடுத்த 6 வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா CDE CDE அப்படி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா CDC CDC. இதில் ஏதாவது ஒரு மெத்தடில் வரும், அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சிசெட். ஸோ ஆக்டேவ் அண்ட் சிசெட் போத், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோடதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது he was called as, ஸோ இவர் வந்து எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the father of drab age. Who is called as the father of drab age அப்படிங்கிற கொஷின் கூட வரலாம். ஸோ the father of drab age அப்படின்னு இவரை யார் கூப்பிட்டாங்க, was called by C.S. Lewis. C.S. Lewis அப்படிங்கிறவர் தான் இவரை கூப்பிடுறார். And he was imprisoned in the Tower of London for adultery with Anne Boleyn, wife of the Henry VIII. அதாவது ஸோ இந்த ஹென்ரி VIII உடைய ஒய்ஃப் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆனி போலியன். ஸோ இந்த ஆனி போலியானை வந்து அவர், ஆனி போலியானுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஷீஸ் அ பியூட்டிஃபுல் லேடி. அவங்க வந்து இட்ஸ் பிரில்லியன்ட் அண்ட் பியூட்டிஃபுல். எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி தன்னுடைய கண்களாலேயே வசீகரம் செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப வந்து அழகானவங்க. ஸோ அதனாலவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆண்கள் வந்து ஆண்களோட அவங்க தொடர்பு வச்சுருப்பாங்களா, அது அடல்ட்ரி. ஸோ அடல்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கள்ள தொடர்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான தொடர்பு வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவுக்கும் அவங்க மேலே ரொம்ப பயமாகவே இருக்கும். ஸோ அதனாலே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்கள வந்து வாஸ் எக்ஸிக்யூட்டட், தூக்கிலிட்டே கொண்டுடுவார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தாமஸ் வியாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாடல்கள்லாம் எழுதியிருப்பார். ஸோ அந்த பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆனி போலியானை வச்சு தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் வியாட்டையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, இம்ப்ரிசன் ஜெயிலில் அடைப்பாங்க. பட் அப்புறம் சில உண்மைகள் தெரிய வந்ததுக்கு அப்புறமா அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இம்ப்ரிசன் இன் டவர் ஆஃப் லண்டன் ஃபார் அடல்ட்ரி வித் ஆனி போலியன், இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் ஹென்ரி VIII. ஓகே, ஸோ இதை நம்ம இங்கே எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்குற சரே, ஏர்ல் ஆஃப் சரே பார்க்குறோம் போகிறோம் இல்லையா. ஸோ அவரும் இதே மாதிரியான கேஸில் மாட்டி தான் உயிரிழப்பார், அதுக்காக தான் இதை சொல்லியிருக்கேன். அண்ட் டைட் ஆஃப் இல்னஸ் இன் 1542. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1542ஆம் ஆண்டு உடல்நிலை சரியில்லாமல் காரணத்தினால தான் இறந்து போகிறார். ஸோ திஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன் அபவுட் Sir Thomas Wyatt, and next we see about the works.
His works பார்த்தீங்கன்னா Turtle's Miscellany. Okay. Turtle's Miscellany published posthumously in 1557. Published posthumously. Posthumously means his works are published after his death. அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் அவருடைய works எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே, published posthumously in 1557. ஸோ அந்த மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் கலெக்ஷன்ஸ் ஆர் கால்ட் சாங்ஸ் அண்ட் சானட்ஸ். எல்லாமே நிறைய பார்த்தீங்கன்னா பாடல்களாகவே தான் இருக்கும். ஸோ அதனால் அது எப்படி சொல்கிறோம், ஆல்சோ கால் சாங்ஸ் அண்ட் சானட்ஸ். ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 271 poems. ஸோ இந்த 271 poemஸில் அவுட் ஆஃப் விச் 97 பை பிரிண்டர் ரிச்சர்ட் டோட்டல். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டர் ரிச்சர்ட் டோட்டல் அப்படிங்கிறவர் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால தான் இதுக்கு பேரே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல்ஸ் மிஸ்ஸலனி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா தே ஃப்ளீ ஃப்ரம் மீ, போயம் ரெஃபரிங் வியார்ட்ஸ் அஃபயர் வித் ஆனி போலியான். ஸோ ஆனி போலியானோட, அதாவது அவர் வந்து தன்னுடைய காதலியை நினச்சி எழுதியிருப்பார். ஸோ அந்த பாடல்கள் எல்லாமே வந்து ஆனி போலியானை வந்து மென்ஷன் பண்ணி தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் அவர் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேசஸ் ஃபைல் ஆகும். ஸோ அதை தான் இந்த ரெண்டாவது ஒரு அவருடைய ஒர்க்ஸாக பிரிச்சிருக்காங்க. தே ஃப்ளீ ஃப்ரம் மீ அப்படின்னு. ஏன்னா இவரை விட்டுட்டு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொருத்தரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஆர் த ஒர்க்ஸ் ஆஃப் சர் தாமஸ் வியாட். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு சே த ஏர்ல் ஆஃப் சரே. ஸோ த ஏர்ல் ஆஃப் சரே அப்படிங்கிறத சரேஸ் போயம்ஸ் அப்படின்னு தான் இப்போ நம்ம லிட்ரேச்சர்ஸ்லேயே பார்க்க முடியும். ஸோ அப்போ அவருடைய ரியல் நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரி ஹோவார்ட். ஹென்ரி ஹோவார்ட். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கிராண்ட்ஃபாதர், அவருடைய ஃபாதர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் இன் த கோர்ட். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பதவியில் இருப்பாங்க. தன்னுடைய கிராண்ட்ஃபாதர் இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இவருடைய ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா டியூக் ஆஃப் நார்தன் ஃபோக் மாறுவார். அதே மாதிரி ஹார்வர்ட் வந்து பார்த்திங்கன்னா சரே அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ஒரு தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அதனால தான் அவர் வந்து ஏர்ல் ஆஃப் சரே அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சரே இஸ் த நேம் ஆஃப் எ பிளேஸ். ஹென்ரி ஹோவார்ட், ஹி வாஸ் த டிசைப்பிள் ஆஃப் தாமஸ் வியாட். ஸோ ஏன் வந்து லிட்ரேச்சரில் நம்ம தாமஸ் வியாட்டையும் சரேவையும் ஒன்றா சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் த டிசைப்பிள். டிசைப்பிள் அப்படின்னா சீடர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தாமஸ் வியாட்டோடைய சீடர் தான் யார், ஏர்ல் ஆஃப் சரே. ஸோ அவர் தான் வந்து அவருடைய குருவாக இருந்திருக்காரு. இவரை விட அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-15 வருஷத்துக்கு முன்னாடி வயதில் வந்து மூத்தவராக அவர் இருந்திருக்கார் தாமஸ் வியாட். So first to publish in blank verse in his translations of second and the fourth book of Virgil's Aeneid. He was the first to introduce the blank verse. So முக்கியமான question சரிங்களா, he was the first to introduce the blank verse. So blank verse அப்படின்னா, அதாவது நம்ம எப்பயுமே போயம் எழுதுறோம் அப்படின்னா அந்த எதுகை மோனைன்னு ரைமிங் வேர்ட்ஸ் தானே எழுதுகிறோம். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் உங்கள் மேட்டர் மட்டும் எழுதினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது, அதுதான் வந்து பிளாங்க் வேர்ஸ். ஸோ அதை முதல்ல இங்கிலீஷில் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரே தான். ஓகே, ஸோ அதில் அவருடைய எந்த ஒர்க்ஸில் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இன் ஹிஸ் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் செகண்ட் அண்ட் த ஃபோர்த் புக்ஸ் ஆஃப் வெர்ஜில்ஸ் எனாய்ட். ஸோ வெர்ஜில்ஸ் எனாய்ட் அப்படிங்கிறது ஒரு பாப்புலர் புக்கு. அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது ஸோ செகண்ட் அண்ட் ஃபோர்த்து புக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் இந்த மெத்தடை முதல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் ஹீ வாஸ் த ஃபர்ஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் த சானட் டு இங்கிலீஷ். ஸோ சானட் அப்படிங்கிற அந்த மெத்தடை இங்கிலீஷ் லாங்குவேஜில் முதல்ல அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஏர்ல் ஆஃப் சரே. ஸோ ஹீ வாஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் சானட்ஸ். ஓகே, ஃபாதர் ஆஃப் போயட்ரின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சாசர். அந்த மாதிரி ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் சானட்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்ல் ஆஃப் சரே. ஸோ அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த சானட்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிற்காலத்தில் ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார். ஸோ த ஷேக்ஸ்பியர் சானட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் த இங்கிலீஷ் சானட்ஸ். ஓகே, ஷேக்ஸ்பியர் சானட்ஸ், இங்கிலீஷ் சானட்ஸ் ஆர் எலிசபெத்தன் சானட், இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏர்ல் ஆஃப் சரே இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். ஓகே, what is the other name for ஷேக்ஸ்பியர் சானட்ஸ் அப்படின்னு கூட கேட்கலாம், இங்கிலீஷ் சானட் ஆர் எலிசபெத்தன் சானட்ஸ். ஸோ இப்போ அந்த சானட்ஸ்னால் 14 லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இவர் அந்த இங்கிலீஷ் சானட்ஸ் வந்து எந்த மெத்தடில் இருக்குன்னு பாருங்கள். 3 quatrains. ஓகே, 3 quatrains and a couplet. quatrains, quatrainsனால்
கால் பகுதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12 லைன் 4 வரிகள். ஸோ அந்த 4 லைன்ஸாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 குவாட்ரைன்ஸ், அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 லைன். ஸோ அதனால தான் அதை வந்து கப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஏபி ஏபி, சிடி சிடி, இஎஃப் இஎஃப், லாஸ்ட்டில் ஜிஜி. ஸோ திஸ் இஸ் த ரைமிங் ஸ்கீம் ஆஃப் த சானட்ஸ். ஓகே, ஷேக்ஸ்பியரன் சானட்டாக இருக்கட்டும், ஸோ வந்து சரே இன்ட்ரடியூஸ் பண்ண சானட்ஸ் எதுவாக இருந்தாலும் இதுதான் ரைமிங் ஸ்கீம். ஏபி ஏபி, சிடி சிடி, இஎஃப் இஎஃப், ஜிஜி. ஸோ 3 quatrains and a couplet. Couplet means 2 lines. Surrey's sonnets were addressed to Geraldine. ஸோ சரேஸ் உடைய சானட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்ற கூட கேட்கலாம். ஃபார் ஹூம் Surrey's sonnets were addressed அப்படின்னு கூட கேட்கலாம். The answer is Geraldine. ஸோ இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா Earl of Surrey. ஸோ he was the first cousin of Anne Boleyn and Catherine. ஸோ இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் கசினாக இருப்பார். ஸோ திரும்பவும் ஆனி போலியானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, தூக்கிலிட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அடல்ட்ரி ஃபார் த ரீசன் அடல்ட்ரி. ஸோ அதில் இவரும் ஒருத்தராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா Earl of Surrey was beheaded in the London Tower. ஸோ இவரையும் கழுத்தறுத்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கொண்டுடுவாங்க. ஸோ Earl of Surrey அப்படி தான் இறப்பார். ஸோ வியாட் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க போவாங்க, பட் ஆனால் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு வெளில வந்துடுவார். ஸோ ஆனால் இவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரீசனுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை கொண்டுடுறாங்க. ஸோ அவர் வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கோவப்படுவார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டார். அடிக்கடி கோவப்படுவார். ராஜாக்கிட்டேயே கோவப்படுறதுனால அவருக்கு இந்த மாதிரியான ஒரு பட்டத்தை கொடுத்து அவரை கொண்டுடுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் தாமஸ் வியாட் அண்ட் Earl of Surrey. ஸோ நமக்கு பிஜிடிஆர்பி சிலபஸில் பீகாக் 1 வால்யூம் 1 பீகாக் வெர்ஷன்ஸில் வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய போயம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த போயம்ஸ் உள்ளார வந்து நீங்கள் நம்ம ஒரு போயமாக பார்க்கணும் அப்படின்னா அது ரொம்ப டைம் எடுக்கும். சரிங்களா? ஸோ ஷார்ட் போயம்ஸ் தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அந்த போயம்ஸை வாங்கி படிச்சு பாருங்கள். ஸோ நான் என்னென்ன போயம் அப்படிங்கிற டைட்டில் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ வியாட்டோடைய போயம் பார்த்தீங்கன்னா and wilt thou leave me thus, and wilt thou leave me thus. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய காதலி வந்து பிரிந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது அந்த ஏக்கத்தில் பாடியிருக்கக்கூடிய பாடல் இது. and wilt thou leave me thus. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா forget not yet the tried intent, forget not yet the tried intent அப்படிங்கிறது இன்னொரு போயம். அடுத்தது சரே பார்த்தீங்க அப்படின்னா a price of his love அப்படின்னு ஒரு போயம் கொடுத்துருக்காரு. the means to attain a happy life, the means to attain a happy life. ஸோ இந்த போயம் பார்த்தீங்க அப்படின்னா this is not his own poem, this is his translation. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன், அதாவது மார்ஷல் எபிகிராம்ஸ் அப்படிங்கிற ஒருவருடைய போயம் 1500. ஸோ அவர் இவங்களை விட ஒரு 1500 காலங்கள் முன்னாடியே வாழ்ந்த ஒருத்தருடைய இந்த பாடல் அப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். த மீன்ஸ் டு அட்டைன் எ ஹாப்பி லைஃப், எப்படி வந்து மனிதர்கள் வந்து சந்தோஷமாக வாழணும். ஸோ எந்த ஒரு போரும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல வந்து ஒரு உணவு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த போயமில் கொடுத்துருப்பாங்க. த மீன்ஸ் டு அட்டைன் எ ஹாப்பி லைஃப். அடுத்தது பார்த்திங்கன்னா த லவர் கம்ஃபர்டட் ஹிம்செல்ஃப் வித் த வர்த்தினஸ் ஆஃப் ஹிஸ் லவ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரே வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தன்னுடைய காதலி வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த சோகத்தை நினச்சி அவர் எழுதியிருப்பார். ஸோ தன்னுடைய காதலி எப்படிப்பட்டவங்க, அந்த சோகத்தில் நான் எப்படி இருக்கணும், இது எல்லாருக்குமே பொருந்துகிற மாதிரி இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா he compares with the Helen of Troy. ஸோ ஹெலன் சொல்லிட்டு ஒரு அழகி இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு பெண்ணுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10 ஆண்டு காலங்கள் போர் நடக்கும், நிறைய வீரர்கள்லாம் இறந்துருப்பாங்க. ஸோ ஒரு பெண்ணுக்காக அப்படியெல்லாம் போராட்டம் பண்ணும்போது நாமும் இன்னும் நம்மளுடைய காதலிக்காக எந்த ஒரு எல்லைக்கு வேணாலும் போகலாம், அவங்களுக்காக நம்ம காத்திருக்கலாம், எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுதான் இந்த போயம். த லவர் ஆஃப் கம்ஃபர்டட் ஹிம்செல்ஃப் வித் த வர்த்தினஸ் ஆஃப் ஹிஸ் லவ். சரிங்களா? ஸோ இப்போ இந்த போயம் லைன்ஸை தெரிஞ்சுக்கிட்டாலே கூட பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்கும்போது உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் 2ல் பேலட்ஸ். ஸோ பேலட்ஸ் பார்த்தீங்கன்னா there are 39 ballads.
39 ballads. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தர்ஸ் கிடையாது. பேலட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ சிம்பிள் போயம் நெரேட்டிங் எ ஸ்டோரி, அதாவது பாடல் வழியாக கதைகளை சொல்வது. ஒரு பாட்டு பாடுறோம் இல்லைங்களா, வாய்மொழி பாடல்கள் சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ அந்த பாடல்கள் மூலயமா அந்த ஒரு சின்ன கதையை சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா பேலட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 13 லைன்ஸ். அதாவது சானட் வந்து 14 லைன்ஸு, பட் பேலட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 லைன்ஸஸ் தான் இருக்கும். ஸோ இதோடைய தீம் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு போர் நடந்தது, ஒரு போரை பற்றி இருக்கும், அப்படி இல்லைன்னா லவ் பற்றி இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த காலத்தில் மக்கள் தங்க பார்க்குற நிகழ்வுகளை அது அப்படியே ஒரு பாடல் மூலிமா வெளிப்படுத்துது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேலட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ இதுக்கான டெக்ஸ்டஸ் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா சிம்பிள் லாங்குவேஜ் தான் இருக்கும், அதை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். ஓகே, தெர் ஆர் 39 ballads. ஸோ தீஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட்ஸ் த சானட்ஸ் அண்ட் த பேலட்ஸ். நாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ எல்லா போர்ஷன்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் டிஸ்கஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் 2019 யூனிட் 1 கேட்ட கொஷின்ஸை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு தடவை அனலைஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.